ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் தமிழக ஆளுநர் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். 2 நாள் பயணமாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக தனது குடும்பத்தினருடன் வருகை தந்தார். தெற்கு கோபுர வாயில் வழியாக வருகை தந்த ஆளுநருக்கு கோவில் பட்டாச்சாரியார்கள் மற்றும் அர்ச்சகர்கள் தங்கக்குளத்தில் பூரண கும்ப மரியாதை வழங்கினர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார் தலைமையில் கோவில் பணியாளர்கள் சால்வை மற்றும் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஆளுநரின் குடும்பத்தினர் கோவில் யானை ஆண்டாளுக்கு தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் இருக்கும் கருடாழ்வார் சன்னதி, மூலவர் பெரிய பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து புறப்பட்டு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆளுநர் முசிறி அருகே உள்ள குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு அங்கு நடைபெறும் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் அங்கிருந்து மதுரை செல்கிறார். ஆளுநரின் வருகையை ஒட்டி கோவில் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.